ஐயா. இப்ப முதல் அதிகாரம் பண்ணிட்டு இருக்கோம்மா. 9வது குறளும் 10வது குறளும் சொல்ல போறோம். டைம் இருந்ததுன்னா 2வது அதிகாரம் ஆரம்பிப்போம். சரிங்கய்யா, நல்லது நல்லது. நான் தொடக்கத்துல சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பேன் என்னென்ன பண்ண போறோம்ட்டு. குருவணக்கம் பாடிடுறேன். என்னங்கம்மா? குருவணக்கம் பாடிடுறேன். பாடிடுங்க. நல்லது. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் போற்றி, கனகத்திரளே போற்றி, போற்றி போற்றி. குருவினை சரணம். குருவடி போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவாக்கை கேட்டல், தெளிவு குருதானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. 5 கரத்தனை, ஆனை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணை. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் வதம் போற்றி, ஊழிமலை திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லைநகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி, கல்லால் நிழல்மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரை. சிவா திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். இந்த ஞான பொக்கிஷத்தை, சைவ சித்தாந்த நூல்களை நமக்கெல்லாம் அருளி செய்த புறச்சந்தானாச்சாரியார்கள் மெய்கண்டார், அவருடைய சீடர் அருள்நந்தி சிவாச்சாரியார், அவருடைய சீடர் மறைஞான சம்பந்தர், அவருடைய சீடர் உமாபதி சிவாச்சாரியார் ஆகிய பெருமக்களுடைய திருவடிகளை உச்சிமேல் சூட்டி உவப்பெய்துகிறேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அமைத்து தந்திருக்கிற ஈசன் குழுவினருக்கும் அதை நிர்வகித்துக் கொண்டிருக்கிற பிரேமா சம்பந்தம் அவர்களுக்கும், நான் சார்ந்திருக்கிற திருவாசக சிந்தனை வேலுண்டு வினையில்லை குழுமத்தினுடைய அத்தனை உறுப்பினர்களுக்கும், மேலும் இந்த இணையத்திலே என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கிற அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் இந்த நல்ல வேளையிலே வணங்கி மகிழ்கிறேன். இறைவனுடைய திருவருளினாலே நாம் திருவதிகை மனவாசகம் கடந்தார் அருளிய உண்மை விளக்கம் என்கிற நூலை சிந்தித்துவிட்டு உமாபதி சிவாச்சாரியார் அருளி இருக்கிற திருவருட்பயன் என்கிற நூலினை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நூல் முன்னரே சொல்லியது போல உமாபதி சிவாச்சாரியாரால் அருளப்பெற்றது. 14 நூல்களிலே 8 நூல்களை அருளி செய்த பெருமை இவரை சாரும். இவர் 10 அதிகாரங்களாக ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 குறள்களாக மொத்தம் 100 குறள்கள் அமைத்திருக்கிறார். வெண்பா வடிவிலே அமைந்த ஒரே ஒரு சாத்திர நூல் இதுதான். மேலும் இவர் சிவப்பிரகாசம் என்கிற நூலுக்கு முதல் நூலாக, அதனுக்கு ஒரு துணை நூலாக இதை அமைத்து தந்திருக்கிறார். எனவே சித்தாந்தம் பயில்பவர்கள் முதலிலே திருவருட்பயனை படித்து பின்னர் சிவப்பிரகாசத்தை படிப்பது வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். நாம் காப்பு செய்யுள் என்கிற நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கு அன்று காண் என்று விநாயக பெருமானினுடைய வாழ்த்தை பார்த்திருக்கிறோம். யானை முகத்தை உடைய பெருமானினுடைய திருவடிகளை நாம் சென்று சேவித்தால்
இது போன்ற சாத்திர நூல்களை வருந்தி கற்க வேண்டிய அவசியம் இல்லை, தானே வந்து சேரும் என்று இந்த நூலினுடைய காப்புச் செயலிலே உமாபதி சிவாச்சாரியார் அவர்கள் அருளியிருக்கிறார்கள். அடுத்ததாக பதி முதுநிலை என்கிற முதல் அதிகாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பதியினுடைய இயல்பை சொல்லி வருகிறது. முதலாவதாக அகர உயிர் போல் நிகரில் இறை எல்லா இடத்திலும் நிறைந்து இருக்கிறது என்கிற குறளை சொல்லி, உயிரெழுத்தினுடைய முதல் எழுத்தான அ என்பது எவ்வாறு தானும் இயங்கி மற்ற எழுத்துக்களோடு இயைந்து இயக்குகிறதோ அதை போலவே யாரோடும் ஒப்புமைப்படுத்த முடியாத இறைவன் இந்த உலகத்தில் உள்ள சடப்பொருள்களோடும் உயிர்களோடும் இயைந்து இயக்கிக் கொண்டிருக்கிறான் என்று முதல் குறள் விளக்கியது. இரண்டாவது குறள் இறைவனினுடைய நிலைமையை இந்த உயிர்கள் சாரும் வண்ணம் சக்திதான் நமக்கு தந்து அருள்கிறாள். அந்த சக்தியோடு பிரிவில்லாமல் இருக்கக்கூடியவன் தான் பெருமான். எனவே தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான் என்கிற இரண்டாவது குறளை பார்த்தோம். மூன்றாவதாக ஒப்புமை இல்லை என்று சொன்னோம். எந்தெந்த பண்புகளினாலே இறைவனுக்கு ஒப்புமை இல்லை என்று சொல்கிற பகுதி இது. இதிலே இறைவனுடைய பெருமைக்கும்னா பெரிய அளவிற்கும், நுண்மைக்கும்னா நுண்ணியதாக இருக்கக்கூடியதற்கும், அவனுடைய பெருங்கருணைக்கும், அவனை அடைவதற்கான அருமைக்கும், அவனை அடைவதை எவ்வளவு கடினம் என்பதற்கும் இந்த 4 பண்புகளிலும் இறைவன் ஒப்பின்மையாக இருக்கிறான் என்பதை இதிலே சொல்லி இருக்கிறார்கள். பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருக்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான் என்று 3வது குறளிலே பார்த்தோம். 4வது குறள்ல இறைவனுடைய 5 தொழில்கள்ல 3 தொழில்களாக சுருக்கி இறைவன் எவையும் ஆக்குகிறான், எல்லாவற்றையும் பாதுகாக்கிறான், ஆணவ மலம் அடங்குமாறு இதை அழிக்கிறான், அவன் எல்லா உயிர்களுக்கும் போகா புகழாக நீங்காத புகலிடமாக அமைந்திருக்கிறான் என்று ஆக்கி எவையும் அழித்து ஆசுடன் அடங்க போக்கும் அவன் போகா புகழ் என்கிற குறளை பார்த்தோம் 4வது குறளாக. அடுத்தது 5வது குறளாக இறைவன் அருவம் உருவம் அருவுருவம் ஆகிய 3 உருவங்களாகவும் ஞானியருக்கு அறிவுக்கு அறிவாகவும் அமர்ந்திருக்கிறான் என்று அந்த குறளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அருவும் உருவும் அறிஞர்க்கு அறிவாம் உருவும் உடையான் உளன் என்கிற குறளை பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக 6வது குறள்ல எல்லா உயிர்களும் தனக்கு என்று ஒருவர் அறிவிக்க ஒருவர் வேண்டும், அவர் தலைவர், ஆனால் எங்கள் பெருமானுக்கு அவருக்கு மேலுள்ள இறைவன் யாரும் இல்லை என்று சொல்லும் வண்ணம் பல்லார் உயிரும் உணரும் பான்மை என மேல் ஒருவன் இல்லாதான் எங்கள் இறை. ஆக இறைவன் சேர்ந்தறியா கையானை என்று திருவாசகத்திலே சொன்னதை இங்கே நினைவுபடுத்தி சிவபெருமானுக்கு மேலே ஒரு இறைவன் இல்லை என்பதனை இந்த குறள் விளக்குகிறது. 7வது குறளாக ஆனா அறிவாய் அகலான் அடியவர்க்கு வானாடர் காணாத மண். இந்த வானுலகத்திலே இருக்கிற தேவர்கள் பார்ப்பதற்கு மிகவும் அரிதான பெருமான் அடியவர்களுக்கு மிக எளிமையாக வந்து நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி அறிவுக்கு அறிவாய் நம்மை விட்டு நீங்காமல் இருக்கக்கூடியவன் என்கிற பொருளிலே இந்த குறள் அமைந்துள்ளது. அடுத்தது 8வது குறள். 8வது குறள் என்பது எல்லா இடத்திலும் இறைவன் எப்படி வெந்நீரிலே வெப்பம் நீரோடு இயைந்து இருக்கிறதோ அதே போல இறைவன் இந்த உயிர்களோடு இயைந்து ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் நிற்கிறான் என்பதை சொல்லக்கூடிய குறள். அது எங்கும் எவையும் எரியுறு நீர் போல் ஏகம் தங்கும் அவன் தானே தனி. அப்படி இயைந்திருந்தாலும் கூட தான் தன்னுடைய தன்மையிலே சிறிதும் மாறாமல் இருக்கிறான் என்பதுதான் ஏகம் தங்குவன் தானே தனி என்ற குறளிலே அமைத்திருக்கிறார்கள். இதுவரை நாம் கடந்த அமர்விலே சிந்தித்திருக்கிறோம். இன்றைய அமர்வில் மிகவும் சிறப்பான 2 குறள். எல்லா குறள்களுமே சிறப்பு தான், இருந்தாலும் கூட இறைவனுடைய தன்மையை சொல்லக்கூடிய அளவில் இந்த 2ம் மிக அற்புதமாக அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய சித்தாந்த புலவர்கள் எடுத்துக்காட்டாக மேடைகளிலே சொல்லக்கூடிய 2 குறள்கள். அதில் 9வது குறள், இதற்கு தலைப்பு சார்ந்தவருக்கு இன்பம் தருபவன். ஆக இறைவன் யாரெல்லாம் அவர்களை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு இன்பம் தருபவன்.
அப்படிங்கிற தலைப்புல இந்த குறள் சொல்லப்பட்டிருக்கிறது. குறளை படிக்கிறேன். நலமிலன் நன்னார்க்கு, நன்னினர்க்கு நல்லன், சலமிலன் பேர் சங்கரன். இத பொருள் சொல்வதற்காக திருப்பி போட்டுக்கிறோம். நன்னார்க்கு நலமிலன், நன்னினர்க்கு நல்லன், சலமிலன் பேர் சங்கரன். இப்போ நன்னுதல்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம், காப்பு செய்யல. நன்னுதல்னா அருகே சென்று வழிபடுதல். அப்ப நன்னார்க்கு நலமிலன் அப்படின்னா யார் சென்று இறைவனை வழிபடவில்லையோ அவனுக்கு இன்பத்தை தரமாட்டான். அதான் இதுல நன்னார்க்கு நலமிலன். சரி, அப்ப நன்னினருக்கு, சரி இறைவனை போய் வழிபடுறோம், அவருக்கு நல்லன், இன்பத்தை தருவான். அப்ப இறைவன் வழிபடுபவர்களுக்கு ஒரு மாதிரியாகவும் வழிபடாதவர்களுக்கு ஒரு மாதிரியாகவும் இயங்குகிறானே, இவன் என்ன இப்ப நடுவில் நிற்கிறவன் இல்லையா? நடுநிலையோடு எல்லா உயிர்களுக்கும் சிறப்பு செய்பவன் அல்லவா? ஒரு பக்கம் நல்லான்னு சொல்லியிருக்கமே அப்படின்னு சொன்னா அவர் சொல்றார் சலமிலன். ஆக நடுநிலையோடு இருக்கக்கூடியவன். பேர் சங்கரன். அவனுடைய பெயர் திருநாமம் என்னன்னா சங்கரன். அப்ப சங்கரனை பிரிச்சோம்னா சம் கூட்டல் கரன். சம்னா இன்பம், கரன்னா அளிப்பவன். அப்ப அவனுடைய திருநாமம் இன்பத்தை அளிப்பவன். சலமிலன், அவன் நடுநிலையோடு இருப்பவன். நன்னார்க்கு நலமிலன், யார் ஒருவர் தன்னை வழிபடுவதில்லையோ அவனுக்கு இன்பத்தை தரமாட்டான். யார் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு இன்பத்தை தருவான். அப்ப நம்ம எல்லாரும் நினைக்கலாம், அப்ப எப்படி அவன் பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஒரு கண்ணுல சுண்ணாம்பு ஒரு கண்ணுல வெண்ணெய் வைக்கிற மாதிரி இறைவன் வழிபடுவதற்கு மட்டும் செய்யறான். அப்ப ஒருபால் கோடியவன் தானே, ஒரு பக்கம் தானே சார்ந்து இருக்கிறான், எப்படி சலம் இல்லைன்னு இவர் சொல்றார் அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்ப இறைவனை அதாவது பொதுவா ஒரு தலைவனுக்கு என்ன ஒரு பண்பு இருக்கணும்னு சொன்னா, ஒரு பக்கமா சார்ந்து இருக்க கூடாது. தேவாரத்துல சொல்லுவாங்க, பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை, ஆவினுக்கு அருங்கலம் அரண் அஞ்சாடுதல், கோவினுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது, நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே. அப்ப கோங்கிறது அரசன். அரசனுக்கு என்ன அணிகலன் அப்படின்னு கேட்டா, அழகுன்னு கேட்டா, சிறந்த பண்புன்னு கேட்டா, அவர் ஒருபால் கோடாமை இருக்கணும், ஒரு பக்கமும் சார்ந்து இருக்கக்கூடாது, நடுநிலைமையோடு செய்யணும். ஒருபால் கோடாமை சான்றோருக்கு அணியும்பார் வள்ளுவர். அப்ப ஒரு பக்கம் சாராம இருக்கிறான் பெருமான். சலம் அப்படின்னா அசைதல்னு பேரு. ஒரு பக்கம் சேர்ந்து இருக்கிறது, மற்றொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா சலம்னா சாராமல் ஒரே நடுநிலையோட இருக்கிறது, அசைந்து கொண்டே இருப்பது சலம். அதனாலதான் வடமொழியில ஜலம் அப்படின்னு சொன்னாங்க. நீர் ஒரு இடத்துல இருக்காது, ஆற்றுல ஓடிக்கொண்டே இருக்கும், அது ஜலம். அப்ப எது அசையாம இருக்குதோ அசலம்னு பேர் அதுக்கு, விருத்தாசலம். அப்ப அது மலை, அசலம்னா மலை. அருணாச்சலம், சோனாச்சலம் அப்படிலாம் சொல்றோம் இல்லைங்களா? ஆக அசலம்னா மலை, சலம்னா அசைதல். ஒரு பக்கம் சார்ந்து இல்லாம இருக்கிறவனுக்கு பேரு தான் சலமிலன். அப்ப சலமிலன்னா அவன் நடுநிலைமையோடு இருக்கிறான். அப்ப முதல் வரிக்கும் இரண்டாவது வரிக்கும் முரண்பாடாக தெரிகிறதே, முரண்பாடு உள்ள குறள் போல தெரிகிறதே அப்படின்னு கேட்டா, அதனுடைய பொருளினுடைய ஆழத்தை சிந்திச்சோம்னா அந்த வேறுபாடு நமக்கு தெரியாது. இறைவன் தன்னை அடைந்தவருக்கு இன்பத்தை தருவான், அடையாதவருக்கு இன்பத்தை தரமாட்டான். அப்ப ஒரு சாராருக்கு மட்டும் இன்பத்தை தந்து ஒரு சாராருக்கு இன்பத்தை தராதவனை எப்படி நடுநிலைமையோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோம் இந்த குறள்ல. பொதுவா ஒருவருக்கு இன்பமோ துன்பமோ வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, நாம் செய்த வினைகள். நாம் முன் பிறவியில செய்த வினை, இப்ப இந்த பிறவியில செய்யக்கூடிய வினை. இந்த வினைதான் நாம் அடையக்கூடிய இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் காரணம். ஆனா இந்த நாம் செய்யக்கூடிய வினைகள் தான் இதுக்கு காரணம்னு யாரும் நினைக்கிறது இல்லை. துன்பம் வருகிற போதெல்லாம் நாம் என்ன பண்றோம், இறைவனை பழிக்கிறோம்.
உனக்கு கண் இல்லையாமான்னு சில பேர். நான் இவ்வளவு இத்தனை வெள்ளிக்கிழமை வந்து கோயிலில் விளக்கு போட்டிருக்கேனே, நீ என்னை கண்ணெடுத்தும் பார்க்க கூடாதா, இப்படி என்னை துன்பப்படுத்துறியே அப்படின்னு கேட்பேன். என்ன நான் படக்கூடிய துன்பத்தை கண்டும் காணாமல் இருக்கிறாயே, உனக்கு கொஞ்சம் கூட இரக்கமே இல்லையா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நல்வினை பயனாக நமக்கு இன்பம் வருகிற போது இந்த மாதிரி ஒரு இன்பம் வந்திருக்கே அப்படின்னு மகிழ்ச்சி அடைவான், ரொம்ப இன்பத்தை அடைவானே ஒழிய ஒரு சிறிதும் இறைவனாலதான், அவருடைய நாம் செய்த நல்வினையாலதான் இது வந்திருக்கு, இறைவன் அதை ஊட்டி இருக்கிறான் அப்படிங்கிற எண்ணமே இல்லாம, இறைவன் என்கிற எண்ணமே இல்லாமல், இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும்ங்கிற எண்ணம் இல்லாம இவன் தானா ஆடிட்டு இருப்பான். அப்ப தீவினை பயனால துன்பம் வருகிறது, நல்வினை பயனால இன்பம் வருகிறது. ஆனா இதனால தான் வருகிறதுன்னு அறிந்து கொள்ளாமலேயே நாம துன்பம் வரும்போது மட்டும் இறைவனை நினைக்கிறோம். அப்ப இறைவன் நம்ம துன்பத்தை நீக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆக நாம நல்வினையாக இருந்தாலும் தீவினையாக இருந்தாலும் நமக்கு முற்பிறவியிலே செய்தக்கூடிய வினைதான் காரணம் என்பதை நாம் அறிந்து கொண்டு அதை ஏற்க வேண்டும். அதற்காக வருந்துவக்கூடாது. வள்ளுவர் சொல்லுவார், ஆழ்வினை உடைமைன்னு ஒரு அதிகாரம் போட்டிருக்காரு. அதுல என்ன சொல்லுவாரு, இன்பத்துள் இன்பம் விழையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இளன்பர். இன்பம் வருகிற போது நாம ரொம்பவும் அதிகமா குதிக்காம, இன்பத்திலேயே ரொம்ப இன்பமா இல்லாம, அது மாதிரி துன்பம் வர்ற காலம் அப்படி இல்லாதவன் துன்பம் வர்ற காலத்திலையும் மகிழ்ச்சி அடையா துவண்டு போகாமல் இருப்பான். எனவே நாம் வினைதான் இதற்கு காரணம் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்படி தெரிஞ்சுக்கிறோம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா இப்ப இன்னொன்னு சொல்லுவோம், ஒரு மருத்துவ நூல் இருக்கு. அந்த மருத்துவ நூல் என்ன பண்ணும், இந்த நோய்க்கு இது ஒரு காரணம், இதை செய்தால் இந்த நோய் வரும். உதாரணமா ஒரு புகையிலை பொருட்களை பயன்படுத்தணும், அப்படி பயன்படுத்தினோம்னா உனக்கு புற்றுநோய் வரும், கேன்சர் வரும்னு சொல்லியிருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை படிச்சிருக்கிறோம். படித்திருந்தாலும் கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை படிச்சுட்டு சிலர் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி பயன்படுத்திட்ட உடனே அதன் காரணமாக அவருக்கு அந்த நோய் வர ஆரம்பிச்சிடும். வந்த உடனே இளமையில அந்த நோயினுடைய தன்மை தெரியாது, ஏன்னா ரத்த ஓட்டம் அதிகமா இருக்கும். அப்ப ரத்தத்தினுடைய தன்மை காரணமாக இளமையில அந்த நோயினுடைய தன்மை தெரியாது. சரி, இப்ப இளமை மாறி முதுமை வந்துருச்சுன்னு வச்சுங்க. அப்ப ரத்தத்தினுடைய தன்மை குறைஞ்ச உடனே என்ன ஆயிரும், அந்த நோய் தலையெடுக்க ஆரம்பிச்சிடும். தலையெடுக்கும் போதுதான் நாம தெரியாம முன்னாடி செய்தனுடைய புகையிலையினுடைய பயன்தான் இப்ப வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன். அதனால என்ன பயன் இருக்கும் அவனுக்கு? அதுக்கு பிறகு வந்து பிரயோஜனம் இல்லை. ஆக மருத்துவ நூல்கள் சொன்ன நல்வழியிலே நிற்காமல் தமக்கு நாமே நோயை தேடிக்கொண்டார்கள் அவர்கள். அப்ப அது அவர்களுடைய குற்றமே தவிர மற்ற இறைவனுடைய குற்றம் என்று நாம் சொல்லிவிட முடியாது. அதனால தான் இந்த அதே போல இப்ப அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி நாம் என்ன பண்றோம், நம்ம ஞான நூல்கள் என்ன பண்ணுது, நாம் செய்யக்கூடிய வினையினாலதான் நமக்கு துன்பம் வருது. ஆக வினையிலிருந்து விடுபடுவதற்குரிய வழியை நமக்கு காட்டுது. என்ன வழி காட்டுது, எனக்கு அகப்பற்றோ புறப்பற்றோ இல்லாம இருந்தோம்னு வச்சுங்களேன். அப்ப யான் எனது என்கிற பற்றுக்கள் இல்லாமல் இருந்தால் நமக்கு வினை இல்லை. அப்ப வினை இல்லைன்னு சொன்னா நமக்கு இன்பமோ துன்பமோ இல்லை. ஆக பற்று இல்லாமல் இருந்தால் இன்பமோ துன்பமோ இல்லை. அப்ப பற்று இல்லாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், பற்றை எங்காவது வைக்கணும், இறைவனிடத்திலே பற்று வைக்கணும். இறைவனுடைய திருவடிகளில் நாம் பற்று வைத்தோமே ஆனால் நமக்கு பற்று நீங்கும். வள்ளுவர் சொல்லியிருக்கார் அதையும், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இது சொல் பொருள் பின்வரும் நிலையணின்னு இலக்கண ஆசிரியர்கள் சொல்லுவார்கள். ஆக பற்றினை நீக்க வேண்டுமானால் இறைவனுடைய திருவடியாகிய பற்றினை நாம் பற்ற வேண்டும். அப்படி பற்றினோம்னா மெல்ல மெல்ல நம்முடைய அகப்பற்று புறப்பற்று ஆகியவை சிறிது சிறிதாக குறையும். பற்றுகளிலிருந்து நாம் முழுமையாக விடுபடுவோம். எல்லாம் இறைவனுடைய செயல் என்கிற எண்ணம் நமக்கு வர ஆரம்பிக்கும். அப்படி வந்தாதான் அது இறைவனை நன்னியவர்கள் என்று பொருள். அப்ப இறைவனுடைய திருவடியை அடைஞ்சிட்டோம்னா வினை நீங்கும்.
வினை நீங்கின உடனே எல்லாம் இறைவன் செயல் என்ற எண்ணம் வரும். உடனே நாம் என்ன பண்றோம்? இறைவனை நன்னியவர்கள் ஆவோம். நன்னியர்கள் இறைவன் என்ன பண்றாரு? நமக்கு பற்றின்றி இருக்கிறான். நம்ம மாதிரி ஏறக்குறைய சிவமாக்கிட்டான். ஆக சிவமாக்கி எனையாண்ட அப்படிங்கிற தன்மை ஆன உடனே நாம வினையிலிருந்து நீங்கியதனால நமக்கு இறைவன் இன்பத்தை தருகிறான். ஞானசம்பந்தர் சொல்லுவாரு, முற்றா வெண்திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே. முதல்வனுடைய பாதத்தை நாம் பற்றினால் நமக்கு எந்த பற்றும் வாராது என்று திருஞான சம்பந்தருடைய திருவாக்கின்படி நமக்கு எந்த வழியிலும் பற்றுக்கள் பற்றாததுனால இறைவனை நன்னியவர்கள் ஆகிவிட்டோம். இறைவனுடைய திருவடிகளை நாம் அடைந்தவர்கள் ஆனோம். அப்படி அடைந்தவர்கள் ஆனோங்கிறதுனால இறைவன் நமக்கு நலனை தருகிறான். அப்படி வினை அந்த நூல்கள்லாம் நமக்கு இந்த மாதிரி வினையினுடைய தன்மையை சொல்லுது. எப்படி மருத்துவ நூல்களை படிச்சுட்டும் நாம் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கானோ அதே போல சில பேர் என்ன பண்றாங்க, அந்த வழியில நடக்க மாட்டாங்க. உலகப்பற்றாகிய சேற்றிலே கிடந்து தவிக்கிறார்கள். உண்மையிலேயே பிறவி துன்பத்திலிருந்து நீங்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கிறான். ஆனா இங்க வந்தும் மீண்டும் சேற்றிலேயே கிடக்கிறான். அப்படி பற்றுக்களை விடாமல் வினைகள் அந்த சேற்றிலே கிடக்கிறவனை பற்ற செய்யும். அப்படி கிடந்ததுன்னு சொன்னா அந்த வருத்தம் அது அவர்களாக தேடிக்கொண்டது, இறைவன் தந்தது இல்லை. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதனாலதான் நம்ம சலமினல்ங்கிறதுக்காக தான் இப்ப அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த வருத்தம் அவர்களாக தேடிக்கொண்டது. நம்ம ஞான நூல்கள் சொல்லுகின்றன. அந்த ஞான நூல்கள் சொல்வதனுடைய வழியே நடக்காமல் வேறு வழியில் நடப்பதனால தான் அவர்கள் நண்ணாதவர்களாக ஆகிவிட்டார்கள். இறைவனிடத்திலே இருந்து தூரத்திலே இருக்கிறார்கள். அப்படி தூரத்திலே இருக்கும் பொழுது, தூரத்துலன்னா இறைவன் எப்போதும் உள்ளதான் இருக்கிறான், ஆனா அந்த இடத்துல வெளிப்படாம இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்க, அவர்களுக்கு நலம் இலன். சரி, இப்போ மேலும் ஒரு எடுத்துக்காட்டை உரையாசிரியர்கள் சொல்லுகிறார்கள். குளிர்காலம் வருது. குளிர்காலத்துல பாத்தீங்கன்னா குளிர்காய்தல்னு ஒரு பழக்கம் உண்டு. ஒரு வெப்பத்தை ஒரு இடத்துல தீய மூட்டி சுற்றிலும் அமர்ந்து இருப்பார்கள். அப்படி குளிர் காயலைன்னு சொன்னா அவங்க உடம்பு நடுங்கும். குளிரினாலும் பனியினாலும் நடுங்க ஆரம்பிக்கும். அப்படி நடுங்கும் போது என்ன பண்ணுவாங்க, அவங்க பக்கத்துல தீய மூட்டி அதுக்கு பக்கத்துல கொஞ்சம் தூரம் தள்ளி அமர்ந்திருப்பார்கள். அப்ப அந்த வெப்பமானது இந்த நடுக்கத்தை நீக்கிவிடும். இன்னொருத்தர் என்ன பண்றாரு, அது கிட்டே வராம தூரத்திலே நிற்கிறார். அப்ப அவருக்கு அந்த குளிரிலிருந்து நீக்கம் இல்லை. ஆக நெருப்பு கிட்டையும் போயிட்டாங்கன்னு வச்சுக்கீங்களேன், ரொம்ப சுட ஆரம்பிச்சிடும். அதுக்கு வள்ளுவர் ஓமை போட்டார், அகலாது அணுகாது தீக்காய்வார் போல. இது மாதிரி ஒரு எடுத்துக்காட்டை யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. பெரிய அரசர்கள் போன்ற பெரிய ஆளிடத்துல எப்படி பழகணும் அப்படிங்கிறதுக்கு திருவள்ளுவர் அந்த எடுத்துக்காட்டை போட்டார். என்ன சொல்றாரு, தீ காய்கிறவங்க ரொம்ப தூரத்துல போயிட்டாலும் அவங்களுக்கு குளிரால நடுங்குவார்கள். மிக அருகில வந்துட்டா கூட வெப்பம் அதிகமாகி சுடும். ஆக அவங்க என்ன பண்ணுவாங்க, அகலாது ரொம்ப தூரமும் போகாம, அணுகாது கிட்டத்தையும் வராம தீக்காய்வார் போல ஒரு இடத்துல அமர்ந்து தீயிலே குளிர் காய்வதை போல பெரியவர்களிடத்துல, அரசர்கள் போன்ற அறிஞர்கள், அரசர்கள் போன்ற உயர்ந்த இடத்துல இருப்பவர்களிடத்துல ரொம்ப கிட்ட போயிட்டா கூட அவனுடைய இடைஞ்சல் நமக்கு அதிகமாயிரும். தூரத்தை போயிட்டா அவர்களால் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு குறைஞ்சிரும். அதனால மிகவும் கிட்டத்தையும் போகாம தூரத்தையும் போகாம இருந்துக்க அப்படின்னு வள்ளுவர் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். அதே போல நாம இந்த சிவபெருமான் அங்க அருள் ஜோதியா நிற்கிறார். நாம நோய்வாய்ப்பட்டு இருக்கிறோம், குளிரெல்லாம் நடுங்கிக் கொண்டிருக்கிறோம். ஞான நூல்களை பயின்றவர்கள் இறைவனிடத்திலே அருகே செல்கிறார்கள். அதனால குளிர் நீங்க பெற்று இன்பம் பெறுகிறார்கள். வெகு தூரத்தில் இருக்கவங்க அவர்கள் அப்படியே இருக்கிறார்கள், அவர் குளிரினாலே வாடி போகிறார்கள். எனவேதான் இப்ப அந்த வரி புரியும், நன்னினார்க்கு நல்லன் நன்னார்க்கு நலமிலன்.
ஆக தீக்காய்வார் போல அப்படிங்கிறத நினைவில் வைத்துக் கொண்டால் இந்த குறளினுடைய பொருள் இன்னும் நல்லா தெரியும். அடுத்தது இப்ப சலம் இல்லைன்னு சொன்னோம். எப்படி சலம் இல்லாம இருக்கிறான்? இப்ப உலக பற்றை நீக்கியவர்கள், தன்னையே புகழாக அடைந்தவர்களுக்கு சிவபெருமான் இன்பத்தை தந்து கொண்டிருக்கிறார். சரி, அப்ப பற்று நீங்காதவர்கள் என்ன பண்ணுவாங்க? அவர்கள் சிவபெருமான் என்ன பண்ணுவார்? வினை வழியே அடுத்த பிறவியை தருவார். அதான் இன்பத்தை தராதவர், நமக்கு பிறவி இல்லாத நன்னினருக்கு இன்பம் தருபவன், நன்னாதவர்களுக்கு என்ன பண்ணா அடுத்த பிறவியை கொடுப்பான். அடுத்த பிறவியை கொடுத்து இந்த பிறவியிலாவது நீ ஞான நூல்களை பயின்று சிவபெருமானை வழிபட்டு என் திருவடிக்கு வரமாட்டாயா அப்படிங்கிற ஏக்கத்தோடு இறைவன் பிறவியை கொடுக்கிறான். ஆனா நம்மால் என்ன பண்றான்? எத்தனை பிறவி கொடுத்தா கூட நாங்கள் திருந்த மாட்டோம், இதே மாதிரி தான் இருப்போம். ஏன்னா உலகியல் வாழ்வு அப்படி. நாங்க இந்த நிலையற்றவற்றை நிலை என்று உணரும்பது ஒரு பேதமைன்னு வள்ளுவர் சொல்றார். அந்த மாதிரி நிலையில்லாத பொருட்களை நிலை என்று விரும்பி இந்த இன்பத்திலே திளைக்க வேண்டும் என்று தான் நாம் நினைப்போமே தவிர நாங்க அங்க போகமாட்டோம்னு இருக்கிற ஆள் இருக்கா. அப்ப இறைவன் என்ன பண்ணார்? அவரை விட மாட்டார். இறைவன் என்ன செய்யறாரு? தொடர்ச்சியா இன்பத்தை தருவதுதான் என்னுடைய வேலை. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, இந்த பிறவி இல்லைன்னா அடுத்த பிறவி, இப்படி ஏதாவது ஒரு பிறவியில் உனக்கு கட்டாய இன்பத்தை தருவேன் என்கிறது தான் இறைவனுடைய குறிக்கோள். அதனாலதான் இந்த உயிர்களுக்கு பிறவியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இந்த பிறவி இல்லாம அடுத்த பிறவி இப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அதனாலதான் அவர் நலமில்லன். ஆனா எப்பாவது ஒரு நாள் நிச்சயமா கொடுப்பேன் அப்படின்னு உறுதியோட இருக்கிறதுனாலதான் அவர் சலமிலன். ஆக பற்று உடையாருக்கும் சலம்னா வஞ்சனை, அதை வஞ்சனையோடு தொடர்புடைய ஓர வஞ்சனைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு பால் கோடாமை, அந்த சலத்தை தான் நம்ம வஞ்சனை இல்லாதவன், நடுநிலைமையோடு இருப்பவன் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். இவ்வாறு தன்னை சார்ந்தார் சார்பில்லாதார் ஆக அத்தனை பேருக்கும் இறைவன் செய்யும் செயல்கள் வெவ்வேறாய் இருக்கின்றன. சார்ந்தவருக்கு இன்பத்தை அளிக்கிறான், சாராதவர்களுக்கு இந்த மாதிரி பிறவியை தர்றான், பிறவி துன்பத்தை அவர்களுக்கு ஈடுபடுத்துறான். அதை அறக்கருணைன்னு சொல்றோம், இதை மரக்கருணைன்னு சொல்றோம். ரெண்டுமே கருணை தான். அதனுடைய அடிப்படை கருணையில தான் இருக்குது. உனக்கு அதாவது உயிர்களுக்கு இன்பத்தை தருதல் தான் இறைவனுடைய முக்கியமான நோக்கமே. ஆனால் நாம் தான் அதை பயன்படுத்தி கொள்ளவில்லை என்பதனால இறைவன் சலமிலன். யாரையும் சார்ந்து இல்லாமல், யாருக்கும் சார்பாக செய்யாமல் இருப்பவன் சலமிலன். இப்போ சாதாரணமா பாத்தீங்கன்னா இந்திய தண்டனை சட்டத்துல கூட அப்படிதான். எல்லாத்துக்கும் ஒரே விதமான சட்டம் இல்லை. அவரவர்கள் செய்த குற்றத்திற்கு ஏற்பத்தான் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. அந்த தண்டனையிலையும் சில எக்ஸம்ஷன் இருக்கும். இப்ப துப்பாக்கியால ஒருத்தர் ஒரு 2-3 பேர்த்த ஒரு ரவுண்ட் சுட்டுறாருன்னு வச்சுங்களேன், அப்ப அவர் கொலை குற்றவாளி ஆகிறார். அதே நேரத்துல அவரே இந்திய எல்லையில இருந்து நமது நாட்டை பாதுகாப்பதற்காக சுட்டாருன்னு வச்சுக்கீங்க, அவருக்கு பரிசுகள் வழங்குவார்கள். ஏன்னு கேட்டா அவர் நாட்டை பாதுகாக்கிற பணியில இருக்கிறார். அவர்கள் பாதுகாக்கிற பணியில இருக்கிறதுனால தான் நாம நிம்மதியாக நாள்தோறும் உறங்குகிறோம். எனவே அவர்களுக்கு பரம்வீர சக்ரா போன்ற அவார்டுகளை பதக்கங்களை தருகிறார்கள், விருதுகளை தருகிறார்கள். எனவே இறைவனை பெருமானுக்கு என்ன கருணைன்னு சொன்னா, யாரு தன்னோடு இருக்கிறார்களோ அவர்கள் தருவார்கள். தன்னோடு வழிபடாமல் இருப்பவர்களுக்கு பிறகு அடுத்த பிறவி என்று என்றாவது ஒரு நாள் இறைவனுக்கு இன்பத்தை உயிர்களுக்கு ஊட்ட வேண்டும் என்பதுதான் அவனுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதனால தான் சலமிலன். அவருக்கு பேர் சங்கரன். சங்கரன்னா சொல்ல முன்னாடியே சம்னா இன்பம், கரன்னா தருபவன். அப்ப இன்பத்தை கரம்னா ஆக்சுவலா கை, இந்த கைகளினாலே தருபவன் என்பதனாலே சங்கரன் என்று பெயர். அதுவும் நமக்கு சிவசங்கரனாக இருந்து இன்பத்தை எந்நாளும் வாரி வழங்கி கொண்டிருக்கிற பெருமான். எனவேதான் இந்த குறள் மிக முக்கியமாக இருக்கிறது. முரண்பாடாக தோன்றினாலும் கூட எல்லா உயிர்களுக்கும் சமமான அளவிற்கு வேறுபாடு காட்டாமல், ஓரவஞ்சனை இல்லாமல்
இறைவன் இருந்து கொண்டிருக்கிறான் என்பதை சொல்லுவதுதான் இந்த குறள். அடுத்த இந்த அதிகாரத்தினுடைய 10வது குறள். உண்ணும் உளது ஐயம் இலது உணர்வாய் ஓவாது மண்ணு பவம் தீர்க்கும் மருந்து. இந்த அதிகாரத்துல இறைவனை மருந்து என சொல்கிறார். ஓவாது அப்படின்னா நீங்காமல், நம்மை விட்டு எந்த இடத்துலையும் நம்ம விட்டு நீங்காது, ஒழியாது, கேப்பு விடாம, இடைவெளி இல்லாமல், மண்ணு நிலையாக, பவம் பிறவி, பவம்னா பிறவின்னு பொருள், தீர்க்கும் மருந்து, பிறவியை தீர்க்கக்கூடிய மருந்து. அப்ப பிறவியை தீர்க்கக்கூடிய மருந்து உண்டா அப்படின்னு கேட்டா உளது, அதே குறள்ல சொல்றாரு, உளது இருக்கிறது. ஐயம் இலது, அதுல சந்தேகமே இல்லை. உண்ணும் எப்படி இருக்கு? உணர்வாய் உள்ளது. அப்ப ஒரு குறள்ல எவ்வளவு பொருள் பதிச்சு வச்சிருக்கிறார் பாருங்க. உண்ணும் உளது ஐயம் இலது உணர்வாய் ஓவாது மண்ணு பவம் தீர்க்கும் மருந்து. அப்ப நம்ம பிறவிக்கு மருந்து இருக்கு. கேப் விட்டு இருக்கானா இடைவெளி இல்லாமல் நம்மகிட்டே இருக்கு. எப்படி இருக்கு? உணர்வாய் உள்ளது. நம்ம கிட்ட அறிவுக்கு அறிவாய் உள்ளது. அதுல ஏதாவது சந்தேகம் இருக்குதா? நோ டவுட், சந்தேகமே இல்லை. ஐயம் இலது. உண்ணும் அதை சிந்தியுங்கள். உண்ணுதல் அப்படின்னா சிந்தித்தல். 2 சுழின்னு போட்டிருக்காரு, நல்லா கவனிக்கணும். உண்ணுதல் அப்படின்னா சாப்பிடுதல், 3 சுழி போட்டா. உண்ணுனா எண்ணுதல். அதுதான் உண்ணும் உளது ஐயம் இலது உணர்வாய் ஓவாது மண்ணு பவம் தீர்க்கும் மருந்து. இதுல இறைவனை மருந்துன்னு சொன்னாரே தவிர பிறவியை நோய் என்று சொல்லவில்லை. நாம என்ன பண்ணணும்? இத மருந்துங்கிறதுனால மருந்து யாருக்கு கொடுப்பாங்க? நோய் உள்ளவனுக்கு கொடுப்பாங்க. ஆக பிறவிங்கிறது நோய். அப்ப பிறவி நோயை தீர்க்கும் மருந்தாக இறைவன் இருக்கிறான். நோய் என்பது துன்பத்தை தான் விளைவிக்கும். துன்பம் விளைவிக்காத நோய் ஏதாவது இருக்கானா? இல்லை. எல்லா நோயும் ஏதாவது ஒரு விதத்துல துன்பத்தை உண்டாக்கும். பிறவி நம்ம உடம்பே அது மாதிரி ஒரு நோய் தான். இந்த நோய்க்கு மேலும் ஒரு நோய் வருது. பிறவி நோயில உடம்பு, இந்த உடம்புக்கு என்ன வரும்? நோய் தான் வரும். அந்த நோய் துன்பத்தை தரக்கூடியது. அந்த நோய் தீர்க்கக்கூடிய மருந்து உண்டா அப்படின்னு கேட்டா உண்டு. நோயை, சாதாரண நோயை தீர்க்கக்கூடிய மருந்து உண்டு. அவர் தான் மருத்துவர் எழுதி தருகிறார். அதை என்ன பண்றோம்? நாம ஒரு மருந்தகத்துக்கு எடுத்துட்டு போறோம். அங்க காட்டின உடனே அந்த புரியாத எழுத்தையும் அவர் புரிந்து அந்த மருந்தை கொடுக்கிறார். அலைஞ்சு திரிஞ்சு வாங்க வேண்டிய மருந்தும் இருக்கு. சில இடத்துல அந்த மருந்தே கிடைக்காதுன்னு இருக்கும். ஆனால் அதே கடையில போய் நீங்க பிறவி நோய்க்கு மருந்துன்னு கேட்டீங்கன்னா எப்படி என்ன நினைப்பாங்க? என்ன இவர் நல்லா தான் இருந்தார், இது வரைக்கும் பிறவி நோய்க்கு வந்து மருந்த மெடிக்கல்ல கேட்கிறாருன்னு நினைப்பாங்க. சித்தாந்தத்துல கேட்கணும். அவங்க இங்க நம்ம கிட்ட மருந்து இருக்கு. அது அலைஞ்சு திரிய வேண்டிய அவசியம் இல்லை. நம்மிடமேயே இருக்கிறது, நம்முடைய அறிவுக்குள்ளேயே இருக்கிறது, இடைவெளி இல்லாமல் இருக்கிறது. அப்படிப்பட்ட மருந்து. அதனால்தான் வள்ளலார் சொல்லுவார், நல்ல மருந்து இம்மருந்து அப்படின்னு ஒரு பதிகமே பாடியிருப்பார். இந்த மாதிரி மருந்த மாதிரி மிகச்சிறந்த மருந்து கிடையாது. இது வைத்தியநாத மருந்து. இறைவனுக்கே வைத்தியநாதர் தான பேரு. அப்பர் சுவாமிகள் சொல்லுவார், மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி. ஆக மந்திரமும் வந்தான், தந்திரமும் வந்தான், மருந்தும் வந்தான். ஏன்னா பழைய காலத்துல நோயை தீர்ப்பதற்கு மந்திர உச்சாரணம் செய்து நோயை தீர்த்திருக்கிறார்கள். அது மாதிரி சில தந்திரங்களால, மருந்துகளால. அதனாலதான் இறைவன் இந்த 3மாக இருக்கிறார் என்று அப்பர் பெருமான் சொன்னார். இந்த மருந்துக்கு என்ன ஒரு பண்பு? சாதாரண மருந்துக்கு பாத்தீங்கன்னா அவை உடம்பு நோயை தீர்க்கிறதுனால நாம அதை சாப்பிடணும், உண்ண வேண்டும். ஆனா இறைவனாகிய மருந்து இருக்கு பாருங்க, அது பிறவி நோயை தீர்ப்பது, உயிருக்கு உள்ள நோயை தீர்ப்பது. எனவே அதை உண்ண வேண்டும், சிந்திக்க வேண்டும், இடைவிடாது நினைக்க வேண்டும். அதான் இந்த மருந்து அந்த மருந்துக்கு வித்தியாசம்.
இந்த மருந்து உடல் நோயை தீர்க்க வல்லது, அந்த மருந்து உயிர் நோயை தீர்க்க வல்லது. இந்த மருந்தை உண்ண வேண்டும், அந்த மருந்தை உண்ண வேண்டும், நினைக்க வேண்டும். அதனாலதான் அவர் உண்ணும்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறார். இந்த பிறவியில எப்படி பிறவிய நோயின்னு சொன்னோம். பிறவியில இன்பம் தானே வருது. பிறவி முழுவதுமா துன்பமா இருக்குது. அப்பப்ப நமக்கு இன்பம் கிடைக்கிறது இல்லையா? ஏன் நம்ம பிறவியை துன்பம்னு சொல்றோம் அப்படின்னு சிலருக்கு ஐயம் எழலாம். அதுக்கு அப்பர் சுவாமிகள் ஒரு அற்புதமான ஒரு ஓமையை சொல்லியிருப்பார். ஆமை இருக்கு பாருங்க, அது மேல ஓடு இருக்கும். அந்த ஓட்டுக்குள்ளாலதான் அதனுடைய உடம்பு இருக்கும். 5 கால்களும் நீட்டிட்டு, 4 கால்கள் ஒரு தலையை நீட்டிட்டு இருக்கும். யாராவது பகைவர்கள் வந்தா டப்புன்னு உள்ள இழுத்துக்கும். 5 அடக்கல் ஆமை போல்பார் வள்ளுவர். அந்த ஆமைய தின்பவர்கள் என்ன பண்ணுவாங்க, அதை அப்படியே உடைக்க மாட்டாங்க, அதை தூக்கி வெந்நீர்ல போட்டுருவாங்க. ஒலை நீர்ல வச்சு கோலையில போட்டு அதை விட்டுருவாங்க. அது அப்படியே மிதந்துக்கிட்டே இருக்கும். இதை கீழே இருந்து கொதிக்க வைப்பாங்க. முதல்ல அது லேசா கதன்னு இருக்கும். அது என்ன நினைச்சுக்குமா, சார் முன்னாடி இருந்த நீரை விட இது நமக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்கிறது, நாம வாழ்நாள் முழுவதும் இதுலயே கழிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்குமா. ஆனா வெப்பம் அதிகமாக அதிகமாக, நீரினுடைய வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க இது என்ன ஆகும், உடம்பு தாங்காம அதிலே மாண்டு போகும். பிறவி நோய் அப்படிதான். நடுவுல இன்பம் வரும். ஆனா அந்த இன்பம் நிலையான இன்பம் இல்லை, கால வரையறைக்கு உட்பட்டது, துன்பம் கலந்த இன்பம். எனவே அந்த இன்பம் எப்படி ஆமைக்கு துன்பமாக முடிந்ததோ அதே போல உலகத்திலே இருக்கிற இன்பம் சிறிதாக இருந்தாலும் கூட துன்பமாகவே முடியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் இந்த பிறவிய துன்பத்தை விளைவிக்கும் அப்படிங்கிறதுனால தான் பிறவியை நோய் என்று அனைவரும் சொல்லுகிறார்கள். இந்த நோய்க்கு மருந்து இறைவன் தான். இந்த பிறவி நோய் என்பது அறிவு அற்றவர்களுக்கு தெரியாது, அறிவுடையாருக்கு நன்கு விளங்கி தோன்றும். ஆக பிறவியை துன்பம் என்று யார் யாரெல்லாம் உணர்கிறார்களோ அவர்கள் அறிவுடையவர்களாக ஆகிறார்கள். அப்ப இந்த பிறவியினுடைய துன்பத்தை நீக்குவதற்காக நாம் மருந்தை நாடி செல்ல வேண்டும். அப்படி மருந்து தான் இவர் உமாபதி சிவாச்சாரியார் நமக்கு அடையாளம் காட்டுகிறார். இப்படி ஒரு மருந்து இருக்கு, இந்த மருந்தை சென்று சேருங்கள். சரி, உடனே அடுத்தது எங்க இருக்கு? எங்கும் போய் அலைய வேண்டாம், அது நம்முடைய உணர்விலேயே இருக்கிறது. அப்பர் பெருமான் சொல்வார் இல்லைங்களா, தேடனா தெய்வத்தை நான் தேடி கண்டு கொண்டேன், நமக்குள்ளே தேடினார். ஆக எங்கும் தேட முடியாத இறைவனை நம்மிடத்திலே தேடி கண்டு கொண்டேன்னு சொல்ற மாதிரி இந்த மருந்தானது நமக்கு அறிவுக்கு அறிவாக இருக்கிறது, நம் உணர்விலேயே இருக்கிறது. அப்படி உணர்விலேயே இருக்கிறதுனால தான் இதுல உணர்வாய் உளது அப்படிங்கிற வார்த்தையை போட்டிருக்கார். அப்ப உணர்வாய் உளது, அப்ப எங்கேயும் போய் அலைய வேணாம், இந்த மருந்து நம்மகிட்டே இருக்கு சார். ஆனா இந்த பிறவி நோயின்னு தெரிஞ்சவங்களுக்கு தான் இது மருந்துன்னு உணர்வாங்க. நோய் இல்லை அப்படின்னு உணராதவர்களுக்கு இது மருந்தாக தெரியாது. அதனாலதான் அடுத்த ஸ்டெப்ல என்ன போட்டார், உண்ணும் அதை நினையுங்கள். எப்ப நினைக்கணும்? அதுக்குன்னு ஒரு கால வரையறை, டைம் டேபிள்லாம் கிடையாது, எப்பவும் நினைக்கணும். சிலர் என்ன பண்ணுவாங்க, நான் இப்பதான் நினைக்கிறது, ஒரு டைம் வச்சுக்குவாங்க, நான் 7 மணிலேருந்து 7:30 வரைக்கும் பூஜை பண்ணுவேன். சிலர் பூஜை பண்ணும்போதே என்ன பண்ணுவாங்க, அதை பிறருக்கு ஆடம்பரத்துக்காக பூஜை பண்ணுவாங்க. நான் 2 மணி நேரம் வரைக்கும் பூஜை பண்ணுவேன் அப்படின்னு பிறருக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகவே பூஜை பண்ணுவாங்க. அதை ஒரு பெருமையா எல்லாரிடத்திலும் சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் உண்மையில் அன்போடு செய்யக்கூடிய பூஜையைத்தான் இறைவன் ஏற்றுக்கொள்கிறான். மற்றவையெல்லாம் ஆடம்பரத்திற்காக செய்பவை, அதையும் அவன் என்ன பண்றான், கணக்கு வச்சு குறிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் போலியா பூஜை செஞ்சுட்டு இருக்காப்ல அப்படின்ட்டு. ஏன்னா இறைவனுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, முற்றறி உடையவன் இல்லையா. அதனால பூஜை செய்கிறவர்கள் இந்த மாதிரி மருந்தை எப்பொழுதும் உண்ண வேண்டும், எப்பொழுதும் நினைக்க வேண்டும் அப்படிங்கிறதா சொல்ல வர. இதுக்குன்னு காலம் கிடையாது, எப்பொழுதும் நினைக்க வேண்டும்.
அபிராமிப்பட்ட சொல்லுவார், நின்றும் இருந்தும் கடந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உண்மை. நான் எப்ப பார்த்தாலும் சரி, எப்படி நம்ம மூச்சு விடுகிறோமோ, அதுக்கு ஏதாவது டைம் வச்சுட்டு நான் ஞாயிற்றுக்கிழமை தான் மூச்சு விடுவேன், வெள்ளிக்கிழமை மூச்சு விடுவேன் சொல்றோம். அதே மாதிரி இறைவனை நம்ம உள்ளுக்குள்ளால போட்டு எந்த நேரமும் அது பாட்டு ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருந்ததுன்னு வச்சுக்கீங்களேன், அதான் உண்ணுதல். இடைவிடாது நினைக்க வேண்டும். அப்படி நினைச்சோம்னா இறைவன் நம்ம பிறவி நோய்க்கு மருந்தாக அமைவான். ஆக உண்ணுதல்ல இவ்வளவு செய்தி சொல்லியிருக்கிறார். கூடவே ஐயம் இலது. சில பேர் என்ன பண்றாங்க, இந்த மருந்துன்னு சொல்றீங்களே, இது நிஜமா இருக்குதா இல்ல சும்மா கதை விடுறீங்களா அப்படின்னு கேட்டா இல்லை. சிலர் தங்களுடைய அறிவிலே இருக்கக்கூடிய மயக்கம் காரணமாக இதை சந்தேகப்படுகிறார்கள், இதை உணராமல் இருக்கிறார்கள். அதாலதான் எல்லா ஞான நூல்களும் அவனை சந்தேகப்படவே படாது. ஞானசம்பந்தர் சொல்லுவார், ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டாம், சுடர் விட்டு எங்கும் உலாம். பெருமான் நீங்க இந்த மாதிரி சில காரணங்கள் எடுத்துக்காட்டுகள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இறைவனே இருக்கிறாரா இல்லையா நீ சோதிக்க வேணாம். அவர் எப்பொழுதும் இருக்கிறார். நீ என்ன பண்ணு, ஐயம் இல்லாமல், சந்தேகம் சிறிதும் இல்லாமல் இறைவன் தான் மருந்து என்று நாம் நினைத்தோமே ஆனால், ஆமா இல்லன வேண்டாம், இறையவர் தம்முதல் அல்லும் பகலும் அருளுகின்றானேன்னு திருமூலர் சொல்லியிருக்கிறார். அப்ப திருமூலர் சொன்னது என்னன்னு கேட்டா, இறைவன்கிட்ட சொல்றார், இந்த மாதிரி இறைவன் கரையே இல்லாம கடலை வச்சிருக்கிறவன் பெருமான். திருமூலர் அதுக்கு முன்னாடி ஒரு எடுத்துக்காட்டு போடுறார். கடலுக்கு பார்த்தீங்கன்னா கரை கிடையாது, ஆனா கரை இல்லாத இடத்துலையும் கடலை வச்சிருக்கிறான் இறைவன். அது யாருடைய கருணையினால? இறைவனுடைய கருணையினால தான் இது மாதிரி கடல் உள்ள கரை இல்லாம கடல் இருக்கு. மற்ற இடங்களில் ஒரு குளத்திற்கு கரை தேவைப்படுகிறது, ஆனா கடலுக்கு கரை தேவைப்படுவதில்லை. அதற்கு காரணமாக இருக்கிறது இறைவன். எனவேதான் இந்த உலகை பார்க்கும் பொழுது இதை இயக்கி கொண்டிருக்கிற அவனை இல்லை என்று சந்தேகப்படுவதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கிறது? நாம சிறிது கூட அதை பிணங்கவே கூடாது. அதுல மாறுபட்டு எப்பொழுதும் நிற்க கூடாது. எப்பொழுதும் நலம் புரிந்து கொண்டிருக்கிறான் என்பதைத்தான் இந்த இல்லென வேண்டா, இறையவர் தம்முதல் அல்லும் பகலும் அருளுகின்றானே அப்படின்னு திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்திலே சொல்லி இருக்கிறார். ஆக உமாபதி சிவாச்சாரியாரும் இந்த வகையில ஐயம் இலது, மருந்து உளது, உண்ணும் உணர்வாய் உளது, ஓவாது உள்ளு. அதாவது சிறிதளவு கூட இடைவெளி இல்லாமல் இவர் பவம் தீர்க்கும் மருந்தாக இவர் இருந்து கொண்டிருக்கிறார் என்று இந்த பாடலிலே மிகவும் அற்புதமாக உமாபதி சிவாச்சாரியார் குறித்திருக்கிறார். இந்த குறளோடு இந்த அதிகாரம் முடிகிறது. அவர் மொத்தம் 10 அதிகாரம் சொன்ன முதல் அதிகாரம் பதியினுடைய தன்மையை சொல்லி இருக்கிறார். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டா, இவர் சில ஊமைகளை இவர் மாதிரி ஊமை சொல்ல யாராலும் முடியாது. உதாரணமா ஒண்ணு சொன்னீங்கன்னா, எரியுறு நீர் போல் அப்படின்னு ஒண்ணு சொன்னார். நீர்ல வெப்பம் கலக்க கலக்க அந்த வெப்பம் தனியா தெரியாது, அதை தொட்டால் தான் உணர முடியும், பார்த்தால் தெரியாது. அதே போல இறைவன் இந்த உயிர்களிடத்திலே இருக்கிறான் என்பதை பார்த்தவுடன் நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. அவனை பார்த்தால் தெரியாது, உணர்ந்தாதான் தெரியும் அப்படிங்கிற இறையுறு நீர் போல என்கிற ஒரு உவமையை சொல்லி இருக்கிறார். அதே போல இறைவனை எப்பொழுதும் பிரியாமல் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அகர உயிர் போல் அப்படின்னு திருவள்ளுவர் சொன்ன மாதிரி, அகர முதல எழுத்தெல்லாம்னு திருவள்ளுவர் சொன்னது போல இவரும் அகர உயிர் போல் என்று இந்த நூலை தொடங்கி இருக்கிறார். ஆக இந்த 10 குறள்களையும் நாம சின்னதா, அதாவது மிகவும் சுருக்கமாக அதனுடைய கருத்து புலப்படுமாறு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முதல் குறள் அகர உயிர் போல் என்று நம்ம நினைச்சுக்கலாம். அகர உயிர் போல்னா அவரு அகரத்தை போல இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். அடுத்தது 2வது குறள் பார்த்தீங்கன்னா, பின்னமிலான் எங்கள் பிரான், சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான் அப்படிங்கிறத ஞாபகிச்சோம்னா அந்த கருத்து நமக்கு நினைவுக்கு வரும். அதே போல 3வது குறள் பார்த்தீங்கன்னா, ஒப்பின்மையான், ஒப்பி இல்லாதவன் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி 4வது குறள் பார்த்தீங்கன்னா, போகா புகழ். அதை பார்த்த உடனே நமக்கு அந்த கருத்து நினைவுக்கு வந்துடும், நாம் அதை பற்றி விளக்கம் பண்ணி கொள்ளலாம். அதே போல அடுத்த குறள் 5வது குறள்ல பார்த்தீங்கன்னா, அருவும் உருவும் உடையான்.
அப்ப அதுல இருந்து அது குறள் என்ன சொல்கிறது என்பதை நினைவு கொள்ளலாம். அதே போல மேல் ஒருவன் இல்லாதான் எங்கள் இறை அப்படின்னு சுருக்கமா வச்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன், நமக்கு ஈஸியா முடியும். அதே போல ஆனா அறிவாய் அகலான், அதே போல ஏகம் தங்கும் அவன் தானே தனி. இன்னைக்கு நம்ம சொன்னதுல சலமிலன் பேர் சங்கரன். அடுத்தது அதே போல இன்றைய பாடல்ல மன்னுபவம் தீர்க்கும் மருந்து. இந்த 10 சொற்றொடரின் நினைவு வைத்துக் கொண்டால் பதிமுதுநிலை என்கிற பகுதியானது என்ற அதிகாரமானது நமக்கு ஓரளவிற்கு சிந்திக்க கைவரப்பெறும் என்று சொல்லி, 2ஆம் அதிகாரத்திற்கு ஒரு சில முன்னுரைகள் மட்டும், ஒரு முன்னுரையை மட்டும் சொல்லிட்டு நம்ம முடிவுக்கு வரலாம். அடுத்த அதிகாரத்திற்கு இவர் உயிரவை நிலை என்று பெயர் வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் பதியினுடைய இயல்பை பார்த்தோம். அடுத்ததா பசுவினுடைய இயல்பை பார்க்க போறோம். பசுனா உயிர்கள். இதுக்கு அவர் தலைப்படுறது உயிரவை நிலை. இதற்கு உயிரவை நிலை என்று பெயர் கொடுத்திருக்கிறார். ஒரு நிமிஷம். உயிரவை நிலை என்று என்றா நம்ம உயிர் அவைன்னு பிரிக்க கூடாது. உயிரவை நிலை. உயிர் என்றால் பசு, நாமெல்லாம். உயிரவை அப்படின்னா உயிர் தொகுதி, உயிர் கூட்டம். இத ஞானசம்பந்தர் தான் முதல்ல உயிரவை அப்படிங்கிறத பயன்படுத்தி இருக்கிறார். ஒரு தேவாரத்துல பயன்படுத்தி இருக்கிறார். திவமலி தரு சுரர் முதலியர் திகழ்தரு உயிரவை. உயிர் கூட்டங்கள் அப்படிங்கிறது தான் உயிரவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உயிரவைய உயிர் தொகுதி என்று திருமூலர் சொல்லுவார். உயிர் தொகுதி என்றாலும் உயிர் ஒன்றாகவே உயிர் தொகுதியாக இருக்கிறது. சரி, பதியை ஒன்று என்று சொன்னவர் பசுவை பல என்று சொல்லியிருக்கிறார். ஏன்னு கேட்டா, இங்கே இருக்கிற உடல் அதிகம், எண்ணிக்கை மிக மிக அதிகம். அப்படி உடல் எண்ணிக்கை அதிகங்கிறதுனால அதுல இருந்து உயிர் அனுபவப்படுகிறது. எனவே உயிரினுடைய எண்ணிக்கை அதிகம். அப்ப உயிரினுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டா கணக்கில் அடங்காது, பல உயிர்கள். அதனால்தான் இவர் உயிர் அவை என்று சொன்னார். இறைவனை உயிர் ஒன்று என்று சொன்னவர். இந்த சித்தாந்தம் என்ன சொல்லுது? ஒவ்வொரு உடம்பிலும் இருந்து இன்ப துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய உயிர்கள் எண்ணில் அடங்காதவை. அதனாலதான் இதற்கு உயிரவை நிலை என்று பெயர் கொடுத்தார். அப்ப உயிர்னா என்ன? உயிர்களுடைய எண்ணிக்கை எப்படி கணக்கு பண்றதுன்னு சொன்னா, இறைவனை முக்தி அடைஞ்சிருக்கு பாருங்க, அந்தனுடைய திருவடியை அடைஞ்ச உயிரையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற உயிர்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக மொத்த உயிர்களுடைய எண்ணிக்கை எண்ணில் அடங்காது. இன்ஃபினிட்டின்னு சொல்லணும்ல, அந்த அளவுக்கு உயிரினுடைய எண்ணிக்கை மிக 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 அதிகம். அதனாலதான் ஞானசம்பந்தர் மாலை மாற்று பதிகத்துல யாமாமா நீ அப்படின்னு கேட்டார். நீனா ஒன்று, இறைவனை பார்த்து யாமாமா நீ. யாம்னா பன்மை, தன்மை பன்மைன்னு இலக்கணாசிரியர்கள் சொல்லுவார்கள். அது யாம். அப்ப நாங்கள் நீயாக முடியுமா அப்படின்னு அந்த மாலை மாற்று பதிகத்துல முதல் வார்த்தையில சொன்னார், யாமாமா நீ. அப்ப உயிர் தொகுதிகள் அதிகம், அந்த எண்ணிக்கை மிக அதிகம். ஆக இந்த மாதிரி எண்ணிக்கையில் அதிகம் என்பதனை இதுல சொல்ல போறார், இந்த அதிகாரத்துல பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, உயிர்களுடைய வகைப்பாடு என்னென்ன. உயிர்களிடத்துல ஆணவம் 3 விதத்துல இருக்கும். மென்மையா இருக்கும், இடைநிலையில இருக்கும், வன்மையாக இருக்கும், மென்மையா இருக்கும், இடைநிலையாக இருக்கும். ஆக ஆணவத்தினுடைய தன்மைக்கு ஏற்ப உயிரை வகைப்படுத்துகிறார். அந்த உயிர்கள் எந்தெந்த உலகத்துல இருக்கிறது அப்படிங்கிறதையும் இதுல சொல்ல போறார். எனவே உயிர்கள் எல்லா எண்ணிக்கைகளையும் சேர்த்தோம்னா எக்கச்சக்கமா இருக்கும், அதுக்கு கணக்கே கிடையாது. அவரு என்ன பண்றாரு, இதுக்கு சரி எத்தனை தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா, இது வரைக்கும் உலகத்துல எத்தனை நாட்கள் இருக்கு, எத்தனை நாள் இருந்திருக்கு, அவ்வளவு கணக்கு பண்ணுங்க. அதே மாதிரி இன்னுமே எத்தனை நாள் வரப்போகுது,
அதையும் எண்ணிங்க. இதையும் எண்ண முடியாது. அதே மாதிரி இறைவனிடம் முக்தி அடைஞ்ச உயிர்களையும் எண்ண முடியாது. இந்த மாதிரி முக்தி அடைய போல உயிரையும் எண்ண முடியாது, உயிர்களுடைய எண்ணிக்கையும் எண்ண முடியாது. அதுக்கும் ஒரு வள்ளுவர் சொல்லுவார், நீத்தாரினுடைய பெருமையை சொல்லணும் அப்படின்னு கேட்டா, அதாவது பற்றற்று வாழ்ந்தவர்களை தான் நீத்தார்னு சொல்லுவார்கள். அந்த நீத்தார்களுடைய பெருமையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு என்னன்னா, இதுவரைக்கும் எத்தனை பேர் இறந்திருக்காங்கன்னு சொல்லுங்க. அந்த அளவிற்கு பெருமை வாய்ந்தது இது. துணைக்கூர் நீத்தார் பெருமை துணைக்கூறின் இறந்தாரை அப்படின்னு அந்த எண்ணிக்கொண்ட ஒரு திருக்குறள் வரும். அப்ப இறந்தார்கள் எத்தனை பேர் இது வரைக்கும் இறந்திருப்பாங்கன்னு ஒரு கணக்கு எடுப்போம். அந்த கணக்கை பார்த்தோம்னா அதை விட அதிகமானவர்கள் இது நீத்தார் பெருமை. நீத்தார்களுடைய பெருமையை திருக்குறள் சொல்லுகிறது. இதுல இருந்து நாம் அறிந்து கொள்வது, எண்ணிலடங்காத உயிர்கள். இந்த உயிர்களை 3 வகைப்படுத்தி இருக்கிறார்கள். ஒண்ணு சகலர், ஒண்ணு விஞ்ஞானகலர், பிரளயாகலர். அப்ப சகலர், பிரளயாகலர், விஞ்ஞானகலர். இதை எப்படி பாகுபடுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னோம்னா, அங்க ஆணவத்தினுடைய தன்மை, ஆணவ மலத்தினுடைய தன்மை மிகவும் கடினமா இருக்கும். ரொம்ப திக்னஸா, ரொம்ப திக்குள்ளதா இருக்கும். இன்னும் சொல்ல போனா எருமை மாட்டு தோல் மாதிரி சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி இருக்கும். அது சகலர். அவங்களுக்கு ஆணவம், கண்மம், மாயை ஆகிய மூன்று மலங்களும் இருக்கும். சகலமும் இருக்குன்னு அர்த்தம். அதான் சகலன். 3 மலங்கள் இருக்கும். ஆணவம், கண்மம், மாயை ஆகிய 3மே இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இது முன்னாடி பார்த்த முதல்ல இருக்கிறது விஞ்ஞான கலர். அவங்களுக்கு ஆணவ மதம் லேசா இருக்கும், மெல்லியதாக இருக்கும். ஆக ஆணவத்தினுடைய தன்மையை வச்சுதான் இவங்களை பிரிச்சிருக்காங்க. ஆணவம், அடுத்தது ஆணவம், கண்மம், இந்த 2 இருக்கும். இடைநிலையில இருக்கிறவங்களுக்கு பிரளயாகலர்னு பேர். ஆக இருக்கிற பசுக்களை, அதாவது உயிர்களை 3ஆக பிரித்திருக்கிறார்கள். அதை நம்ம ஒவ்வொரு இந்த திருக்குறள்ல சொல்ல போறோம். ஒவ்வொரு வர்ற குறள்ல இந்த அதிகாரத்துக்குள்ள போறோம். திரிமலத்தார்னு சொல்லுவார். திரினா 3 மலங்களை உடையவர்கள். ஆணவம், கண்மம், மாயை ஆகிய 3. அடுத்தது 2 மலம் உடையவர்கள், இவங்க பிரளயாகலர் ஆன்மா. அடுத்தது விஞ்ஞான கலர், இவர்கள் மேம்பட்டவர்கள். இவர்களுக்கு ஆணவ மலம் மிகவும் மெல்லியதாக, ஒரு மெல்லிய ஒரு சவ்வு இருக்கு பாருங்க, அந்த மாதிரி லேசா பறக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது இது. அப்ப ஆணவம், கண்மம், மாயை ஆகிய 3ஐயும் அதற்கு தகுந்தாற் போல, கலந்திருக்கிற நிலைக்கு தகுந்தாற் போல 3 வகையாக ஆன்மாவை பிரித்திருக்கிறார்கள். இப்படி பசுக்களினுடைய தன்மையை இந்த உயிரவை நிலை என்கிற இதிலே அதிகாரத்திலே நாம் நன்றிமா துறந்தார் பெருமை துணை கூறி வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்ற. ஆக இது இந்த உலகத்துல எத்தனை பேர் இறந்திருக்கிறாங்கன்னு கணக்கு பார்த்தோம்னு வச்சுங்களேன், இது பார்க்கவே முடியாது. அதே போல நீத்தார்கள் இந்த உலகப்பற்றினை முழுமையாக நீத்து துறவு நிலையை அடைந்தவர்களுடைய பெருமையை நம்மால் சொல்லவே முடியாது. அதே போலதான் இவர் என்ன பண்ணாரு, இந்த உயிர்களுடைய எண்ணிக்கையினால் சொல்ல முடியாதுன்னு அவரு கையை விரிச்சிட்டார். அதைத்தான் இந்த இதுல பார்க்க போறோம். இப்போ 2ஆம் அதிகாரத்துல உயிரவை நிலை அப்படிங்கிற பகுதியில 11வது குறள், உயிர்களின் தொகை. இப்ப நம்ம சொன்னதை குறளா சொல்ல போறாங்க. பிறந்த நாள் மேலும் பிறக்கும் நாள் போலும் துறந்தோர் துறப்போர் தொகை. நான் சொன்னேன், உயிர்களுடைய எண்ணிக்கையை சொல்லும் போது இறைவனுடைய திருவடியை அடைந்த உயிர்களையும் கணக்குல வச்சுக்கணும். ஏன்னு கேட்டா, அங்கவும் உயிர் உயிராகத்தான் இருக்கிறது. உயிர் இறைவன் கொடுக்கக்கூடிய இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறதே தவிர உயிர் இல்லாமல் இல்லை. எனவே உயிர்களுடைய எண்ணிக்கையை அதையும் சேர்த்துக்கணும். அப்ப இறைவனுடைய திருவடிகள்ல கொஞ்சம் உயிர் தொகுதி இருக்கு. இறைவனுடைய திருவடியை அடையாம இங்க உலகத்துல உழன்று கொண்டிருக்கிற உயிர்களின் எண்ணிக்கை இருக்கு. இவர் என்ன பண்றாரு, இந்த உயிர்களை 2 வகையா பிரிக்கிறார். ஒண்ணு துறந்தோர், இன்னொன்னு துறப்போர். துறந்தோர்னு சொன்னவர் இன்னொன்னு துறவாதோர்னு தானே சொல்லணும். இவர் பாருங்க துறப்போர்னு சொல்லியிருக்கார். இப்ப வருவோம். துறந்தோர்னா இறைவனுடைய திருவடியை அடைந்தவர்கள், பற்றினை நீக்கி வீடு பெற்றவர்களுடைய எண்ணிக்கை. தொகைனா எண்ணிக்கை.
சரி, துறந்தோருடைய தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டா பிறந்த நாள் போலும். இதுவரைக்கும் இந்த உலகம் தோன்றின நாள்ல இருந்து எத்தனை நாள் பிறந்திருக்கு, எத்தனை நாள் உற்பத்தி ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எக்கச்சக்கம். ஏன்னா நமக்கே கிட்டத்தட்ட 40 வயது உள்ளவர்கள், 50 வயசு இருக்கவங்க, இப்படி பார்த்தீங்கன்னா நமக்கே நாட்களால் பெருக்கணும்னா எங்கேயோ போயிடும். அப்படி நமக்கு முன்னாடி நம்ம மூதாதையர்கள், முன்னோர்கள் இப்படியே பார்த்தோம்னு வச்சுங்களேன், மொத்தத்துல இதுவரைக்கும் நாட்களினுடைய எண்ணிக்கை எக்கச்சக்கம். அதுதான் துறந்தோருடைய எண்ணிக்கை. அடுத்தது துறப்போர். அதான் சொன்ன, துறவாதோர்னு சொல்ல வேண்டியவர் என்ன பண்றாரு, துறப்போர்னா நிச்சயமாக இவரும் ஏதாவது ஒரு பிறவியில பற்றற்று இறைவனுடைய பற்றினை பற்றி திருவடியை அடைவார்கள் என்றதுனாலதான் இவர்களை துறப்போர்னு சொன்னார். அப்ப இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு, உயிர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டா, மேலும் பிறக்கும் நாள் இன்னமே வரப்போகுது இல்லை, அத்தனை நாட்களையும் கூட்டிக்கு. அப்ப அத்தனை நாட்களையும் கூட்டினா எங்கவோ போயிடும். அப்ப எண்ண முடியாதுன்னு சொல்லாத இவர் என்ன பண்றாரு, இறைவனுடைய திருவடிகளிலே இருக்கிற உயிர்களின் எண்ணிக்கை இதுவரைக்கும் பிறந்த நாட்களின் எண்ணிக்கை, இறைவனுடைய திருவடியை அடைய போகிற உயிர்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டா இனிமேல் வரப்போற நாட்களினுடைய எண்ணிக்கை. அப்ப முடியாதுங்கிறத, எண்ணிக்கையிலே அடங்காதுங்கிறத எவ்வளவு அற்புதமாக ஒரு எடுத்துக்காட்டு போட்டு, பிறந்த நாள் போலும், பிறந்த நாள் மேலும் பிறக்கும் நாள் போலும் துறந்தோர் துறப்போர் தொகை. ஆக பற்றற்று இந்த உலகத்திலே இறைவனுடைய திருவடியை அடைந்தவர்களுடைய எண்ணிக்கை இதுவரை பிறந்த நாட்களினுடைய எண்ணிக்கை. இனி அடுத்தடுத்த பிறவியிலேயே இறைவனுடைய திருவடியை அடைய போகும் உயிர்களுடைய எண்ணிக்கை, இனி வரப்போகும் நாட்களினுடைய எண்ணிக்கை. எனவே இவை இரண்டும் எண்ணில் அடங்கா. எனவே சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை கொள்கை இறைவன் ஒருவனை, உயிர்கள் பல. இந்த உயிர்களுடைய வகைகளை நாம அடுத்த அமர்வில் சிந்திப்போம். அந்த இதுவரை அதிக எண்ணிக்கையில இந்த அமர்விலே சேர்ந்திருக்கிறார்கள். அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கி இறைவனுடைய பதிமுது நிலையை என்பவற்றை முடித்து அடுத்த உயிரவை நிலையில முதல் குரலை சிந்தித்திருக்கிறோம். மேலும் இது சம்பந்தமான மேலும் பல செய்திகளை சொல்லிவிட்டு அடுத்த அமர்விலே நாம் சந்திப்போம். உங்கள் அத்தனை பேருடைய திருவடிகளையும், ஆனந்த ஐயா கூட வந்திருக்காங்க, ஐயா சிவாய நம, உங்களுடைய திருவடிகளை வணங்கி மகிழ்ந்து, யமுனா அம்மா ரொம்ப ஸ்பெஷலா வந்திருக்கிறாங்க, உங்களுக்கும் உங்களுடைய திருவடிகளையும் வணங்கி அத்தனை அடியார் மக்களுடைய திருவடிகளையும் என் உச்சி மேல் சூட்டி ஒப்பெய்துகிறேன். நன்றி, வணக்கம். ஆரிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏரிய மெய்ஞை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாரிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம்.